ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. மதியானம் வந்து ரைஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளில போயிட்டோம். மதியானம் சாப்பிடல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குக்கரில் தான் இன்னைக்கு வச்சுருந்தோம். சாப்பிட்டு போயிடலான்னு இருந்தோம், ஆனால் அது அப்படியே இருக்குது. அதனால் இந்த டைமில் சாம்பார்லாம் வச்சா கொஞ்சம் சாப்பாடு இறங்காது. அதனால என்ன பிளான் பண்ணிட்டேன்னா, ஒரு காரசாரமான ஒரு குழம்பு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்தது, அப்புறமா முருங்கைக்காய் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் இது வந்து கடைக்காரர் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. இது வந்து வீட்டில் விளைஞ்சது தான். நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு மட்டும் பெருசாக இருக்கும், அதனால நல்லாயிருக்கும். அதனால் நான் நிறைய திங்ஸ் வாங்கினதுனால எனக்கு இலவசமாக ஒரு 20 ரூபான்றதுனால சும்மா கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு குழம்பு வந்து சென்னாங்குண்ணி. இது வந்து ஒன்றும் கிடையாது, எறாவிலேயே குட்டி எறாவை வந்து பதப்படுத்தி வச்சுருப்பாங்க, அதுதான் இது. நான் வந்து 2 பேக்கெட், இது வந்து இங்கே வந்து 10 ரூபாய்க்கு கிடைக்கும். பெரிய பெரிய எறா கூட இது மாதிரி காஞ்சது கிடைக்கும் உங்களுக்கு, அதையும் வாங்கிக்கலாம். ஆனால் இது வந்து பொடியானது. இதில் வந்து இட்லி பவுடர் இந்த மாதிரி நிறைய குழம்பு ரெசிபி எல்லாமே பண்ணலாம். இதில் நான் வந்து சரி ஒரு 20 ருபீஸ் தான் இது, நான் இந்த மாதிரி 10 ருபீன்னு 2 பேக்கெட் வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த குழம்பு வந்து ரெடி பண்ண போகிறேன். இதுவும் ஒரு கருவாடு தான். போட்டுருவோமா, கீழே போட்டுடலாமா? போடுவோம். அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பயே பார்த்துட்டேன், மண் கல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றது. இன்றைக்கி சென்னாங்குண்ணி வச்சு தான் வந்து காஞ்ச இறால், குட்டி இறால், அதோட இது தெரியாதவங்க, சென்னாங்குண்ணினா நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா, இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான குழம்பு செய்ய போகிறோம். இப்போ அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா அதில் வந்து அதோட ரெக்கை அந்த இதுலாம் வந்து கொஞ்சம் கீழே விழுந்துடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நான் இந்த மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டே வந்து இதை லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப வறுத்து தீச்சிடாதீங்க, சும்மா அதோட ரெக்கெல்லாம் வந்து தனியாக வந்துடும். ரெக்கைன்னா இது பறக்கிறது இல்லை, என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கே தெரியலையே. அது அந்த மீசை மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா எறாவில், அது மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி தூளாக இந்த மாதிரி டஸ்ட்டாக வரும், அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். இப்போ லைட்டாக வந்து வறுபட்டதுக்கப்புறமா எடுத்துட வேண்டியதான். இப்போ லைட்டாக வந்து நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதே பாக்ஸ்லேயே வந்து நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம காயெல்லாம் கட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இதை வந்து என்ன பண்ணணுன்னா இப்போ உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் குழம்பு கூட்டி வச்சிடலாம். இப்போ வந்து இது மாதிரி எடுத்துட்டோம். இது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இப்படி லைட்டாக இப்படி தேய்க்கணும். இப்படி லைட்டாக தேய்ச்சிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த மீசை மாதிரி அந்த இதுலாம் வந்து கீழே வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு தட்டில் போட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த தூளாக வர்றதெல்லாம் எடுத்துருங்க. இப்படி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம மேலாட்டமாக வந்து இப்படி எடுத்துட வேண்டியதான். நீங்கள் அது மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி தனியாக எடுத்துருங்க. இல்லை முறை இருந்துச்சுன்னா நீங்கள் முறத்தில் கூட இதை புடச்சி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணாலே இது தனியாக வந்துடும். இது பாருங்கள், இந்த மாதிரி தூளாக ஒரு மாதிரி நிற்கும். இதெல்லாம் விட்டுருங்க. இந்த எறாவை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு இது வந்து குழம்புலாம் வந்து கொதித்து நம்ம போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி மட்டும் தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு நம்ம சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இது பார்த்திங்களா, இந்த தூள்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இந்த எறா மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. இந்த சென்னாங்குண்ணி இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம குழம்புலாம் கூட்டி கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணாலே போதும். ஏன்னா இது குட்டியாக தானே இருக்குது, ரொம்ப நேரம் ஊறினாலும் ஒரு மாதிரி இருக்கும். இது ஒரு பக்கமாக வச்சுட்டு நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, பாப்பா ஒரு முருங்கைக்காய் போட்டா 2 போட்டாடா? ஒன்றே போதுமா? ஒன்றே போதுமா? சரி, கத்திரிக்காய் மொத்தம் போட்டுடலாமா? இது நேற்று வாங்கும் போதே வதங்கி தான் இருந்தது. இது வாங்கும் போதே இந்த கத்திரிக்காய் வதங்கி தான் இருந்தது. அதனால் நான் இவ்வளோ கத்திரிக்காயுமே போட்டுடுறேன். ஒரே ஒரு முருங்கைக்காய். இப்போ இது கட் பண்ணிடலாம். நீங்கள் எந்த காய் வேணால் போடலாம். சில பேர் முள்ளங்கிலாம் போட்டு வைப்பாங்க. காயெலாம் வந்து உங்களுடைய விருப்பம் தான். இங்கே பாருங்கள், இது வந்து இவ்வளோ பெருசாக இருந்ததில்ல, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா இலசாக தான் இருக்குது. நான் கூட முத்தி இருக்குமோன்னு நினச்சேன்.
ரொம்ப எலசாக தான் இருக்குது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். நம்ம காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு 5-6 சின்ன வெங்காயம் முழுசாகவே இந்த மாதிரி போட்டிருக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை. நீங்கள் எந்த கார குழம்பு செஞ்சாலும் எது செஞ்சாலுமே வந்து இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நிறைய பேர் போட மாட்டாங்க, ஆனால் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். நானும் ஆரம்பத்தில் சேர்க்கறதில்ல, ஆனால் அதை நான் சேர்த்து செஞ்சு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு முழுசாக கொஞ்சம் போட்டுட்டு ஒரே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இந்த எப்படின்னா கருவாடு இந்த மாதிரியான பிரியர்களுக்கெலாம் இது தெரியும். சில பேர் கருவாடே சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது டேஸ்ட்டு தெரியாது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப இறா வந்து நல்லது தான், உடம்புக்கு வந்து நல்லது தான். அது ட்ரையாக எடுத்தாலும் இல்லை பச்சையாக சாப்பிட்டாலும், பச்சையாக வாங்கி சமைச்சு சாப்பிட்டாலும் நல்லது தான். அதனால் கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ நம்ம வந்து இதே மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை வந்து வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே நான் சேர்த்துறேன். கருவேப்பிலாம் இது கொஞ்சம் அப்படியே வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வதக்கிடணும். இது கொஞ்சம் மீடியமான சைஸு இந்த சின்ன வெங்காயன்றதுனால இது முழுசாகவே போட்டிருக்கேன். அது வதங்கினா சரியாக போயிடும். கொஞ்சம் ஒத்தையே பெருசாக வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லா சமையலுக்குமே வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டரு. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஈவினிங் டைமில் உரிச்சு வச்சுட்டு 1 டேக்கு மட்டும் உரிச்சு வச்சு யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி உரிக்கல. அது மாதிரி நீங்கள் ஃப்ரீ டைமில் உரிச்சு வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சமைச்சிக்கலாம். கட் பண்ணி தான் வெங்காயம் வந்து வைக்கக்கூடாது. ஆனால் தோல் மட்டும் எடுத்துட்டு அதை நீங்கள் வச்சுக்கலாம். 1 டே மட்டும்தான் வைக்கணும். 2-3 நாளைக்குலாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இப்போ இது நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும், வெயிட் பண்ணுங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா இங்கே பாருங்கள், நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நான் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். காரக்குழம்புக்கு கொஞ்சமாக இப்போ தான் போடணும், நிறையெல்லாம் போடக்கூடாது. இஞ்சி பூண்டுலாம் நிறையெல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி பேஸ்ட்டாக போடும்போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இவ்வளோ தான் போடணும். போட்டதும் தெரியாது, ஆனால் அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு வதக்கியாச்சு. இதுலேயே வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ இதிலே நம்ம தக்காளி மசியத்துக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ சீக்கிரமாக மசிஞ்சிடும். அதுதான் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதிலே நம்ம அப்படியே மசாலா போட்டு வதக்க வேண்டியதான். இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கு அடுத்தது குழம்பு மிளகாய்த்தூள். நம்ம வீட்டில் அரைச்சது தான். வீட்டில் இல்லை, நாங்களே வந்து ஹோம்மேடாக அரைச்சிக்கிட்டது, மிஷினில் எடுத்துகிட்டு போய். யாரோ கேட்டாங்க நினைக்கிறேன், ஹோம்மேடு மசாலான்றீங்களா, வீட்டில் மிக்சியில் அரைச்சிங்களான்னு கேட்டாங்க, அதனால சொன்னேன். இப்போது நான் எங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோவோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கணும். இந்த தக்காளியும் அப்படியே மசிஞ்சு வந்துடும். அதே நேரம் அந்த மிளகாத்தூள் உப்பும் நல்லா அது கூட சேர்ந்து அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். இது அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கலாம். கொஞ்சம் அப்படியே கரைஞ்சி வரட்டும் தக்காளி. அதுக்கப்புறமா நம்ம காய் சேர்த்துற வேண்டியது. இப்போ நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தான் காய் போடணும். முதலே போட்டோம்னா அது என்ன ஆகும்னா, அது ஒரு காய் மாதிரி தெரியும். எப்படின்னா தக்காளி வெங்காயம்லாம் அதுவும் ஒரு வெஜிடபிள்ஸ் மாதிரி முழுசாக இருக்கும். இப்போ வந்து காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருக்கிற இந்த காரக்குழம்பு வைக்கிற வெரைட்டிஸ் காய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் வீட்டில் இருந்ததுனால இது 2 மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து வதங்கணும். இது அப்படியே வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். ஏன்னா அந்த காயில் வந்து உப்பு காரம் எல்லாம் வந்து இப்பயே பிடிச்சாதான்
நம்ம லாஸ்ட்டாக வந்து குழம்பு ரெடி பண்ணதுக்கப்புறம் சாப்பிடும்போது கூட நம்ம நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் வந்து. இப்போ அவசரமாக எல்லாத்தையுமே போட்டு சும்மா தண்ணி ஊற்றிட்டோம்னா என்ன ஆகும்னா குழம்புல உப்பு காரம் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த காய் வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சல்லுன்னு காரம் இல்லாத மாதிரி தெரியும். காரம் உப்புலாம் அதில் ஏறாது. அதனால் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். இப்போ இது அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் விட்டுருந்தோம், நல்லா காய் வந்து வெந்து வந்துச்சு பாருங்க. பாதி வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. முருங்கைக்காய் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காயை வேக வச்சிடலாம். ஒரு டம்ளர், ஒரு மீடியமான சைஸு ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது இந்த காயும் வந்துடணும். ஏன்னா நம்ம இப்பயே வந்து புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸுக்கு நான் எடுத்துருப்பேன், ஒரு சின்ன லெமன் சைஸு. ஏன்னா அதிகமாக புளி வந்து இந்த வெயில் டைமுக்கு சேர்த்துக்கூடாது. தக்காளி கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. புளி வந்து கொஞ்சம் குறைச்சி எடுங்க. ஏன்னா வந்து புளி வந்து அதிகமாக வந்து ரொம்ப ஹீட்டுன்றதுனால அதிகமாக சாப்பிடாதீங்க. தக்காளி சாப்பிடலாம், ஒன்றும் இல்லை, குளிர்ச்சி தான். சில பேருக்கு இந்த ஸ்டோன் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா தக்காளி இருக்கிற அந்த பல்ப்பில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அதில் ஒரு கொண்டை மாதிரி வரும் தக்காளியில். அந்த கொண்டையை எடுத்துட்டு தான் ஆண்களுக்கு சமைச்சு தரணும். அது பெரியவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட சொல்லிக்கிறேன். அந்த கொண்டையை எடுத்துகிட்டு கட் பண்ணுங்கள் தக்காளி. இப்போ இது வந்து ஒரு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் புளி சேர்த்துருவோம். அதுக்கிடையில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். இது அப்படியே ஊறிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகிடும். ஏன்னா இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு டைம் எடுக்காது. அதனால வாஷ் பண்ணி இதுவும் வச்சுருக்கிறேன். இப்போ வெந்ததுக்கப்புறமா புளி சேர்த்துடலாம். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக கொதிக்குது. மண்சட்டியில் வச்சாலே அழகுதான். இப்போ முருங்கைக்காய் மட்டும் வெந்துருச்சான்னு பார்த்துருவோம். வெந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்துருந்தது, முருங்காயும் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த டைமில் வந்து உப்பு கம்மியாக இருக்கா எப்படின்றது பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துருங்க. எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. சரி, செக் பண்ணிவிடுவோம். நான் எப்போவுமே வந்து செக் பண்ணி செய்கிற பழக்கம்லாம் இல்லை, அப்படியே செஞ்சுருவேன். கரெக்டாக இருக்கு. இப்போ இது கொதிக்கிற டைமில் இதுவும் போட்டோம்னா ரெண்டுமே வந்து புளியோட பச்சை ஸ்மெல்லும் போயிடும். அதே நேரம் இந்த சென்னாங்குண்ணியும் நல்லா வெந்து ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். இப்போ நம்ம சேர்த்துடலாம். இது வந்து ஒரு பொறுமையாக தான் கழுவணும். ஏன்னா இது குட்டியாக இருக்கிறதுனால வந்து பொறுமையாக வந்து தண்ணி நிறைய வச்சு, இல்லைன்னா இங்கே வந்து இந்த புளி வடிகட்டுறது இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து இந்த ஸ்ட்ரெயினர் வச்சு தான் நம்ம இது பண்ண முடியும். இன்னும் பொறுமையாக கையில் எடுத்து நீங்கள் அலசணும். ஏன்னா இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அப்படி ஒரு இது. அவ்வளோதான். இப்போ இதையும் சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்கணும். இது அப்படியே வந்து ஒரு நிமிஷம் விட்டுடலாம். இப்போ இந்த சென்னாங்குண்ணியும் நல்லா வெந்துடும். அதே டைமில் குழம்பும் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ நல்லா வந்து கொதிச்சிருக்கு, வாங்க பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இப்பயே ஆஃப் பண்ணால் தான் வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டோம்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ இந்த டைம்லேயே கொத்தமல்லி போட்டுட்டோம்னா இதுவே வந்து நல்லா சூப்பராக ஃப்ளேவராக இருக்கும். அதனால தான் நல்லா திக்காக கிடைக்கும். அதனால் எனக்கு இந்த ஸ்டேஜ்லேயே போதுன்றதுனால நான் ஆஃப் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து மண் சட்டியில் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்பயே அவங்க பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு, ஆனால் வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம ஒரு 1/2 hour கழித்து சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா திக்காக நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ நான் வீடியோவுக்காக இப்போ உங்களுக்கு பரிமாறி சாப்பிட்டு காட்டுறேன். மத்தியானம் வந்து சாப்பாடே அப்படியே இருக்கிறதுனால இன்றைக்கி நைட்டு வந்து சாப்பாடு தான். இல்லைன்னா தோசை இட்லி அந்த மாதிரி தான் எதுனா பண்ணியிருப்போம். இன்னும் யாருமே சாப்பிடலாம், அப்படியே தான் இருக்குது.
ஆனால் இந்த வெயிலுக்கு சாப்பாடில் சாப்பிட்ற ஐடியாவே இல்லை. இருந்தாலும் இவ்வளோ சாப்பாடு இருக்கும்போது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால சாப்பாடே சாப்பிட போகிறோம். அப்படியே மூடி வச்சதுனால கட்டியாயிடுச்சு. உடனே திறந்துருந்தால் பளபளன்னு இருக்கும். பளபளன்னு பவுடர் மாதிரி இருக்குமா சங்கவி? என்ன சங்கவி பேச மாட்டேற? பளபளன்னு இருக்காது, பளபளன்னு இருக்கு. பளபளன்னு இருக்குமா? இப்போ நம்ம குழம்பு ஊற்றிக்கலாம் வாங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். அந்த சன்னா உண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது, ஆனால் பொடி பொடியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாது. குட்டி குட்டியாக தெரியும் வெள்ளை வெள்ளையாக, அதுதான் சன்னா உண்ணி. இதோ இந்த கரண்டியில் இருக்குது. இதிலே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கிடைக்கும், அது கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அதான் போதும். இன்னும் ஆறுனா சூப்பராக திக்காகிடும். இருந்தாலும் உங்களுக்கு நான் சாப்பிட்டு காட்டணுன்றதுக்காக ஆவி பறக்க சாப்பிட்டு காட்டுறேன். சுடுது, ஐயோ சுடுதே. சூப்பராக இருக்கு. இதுதான் வந்து பத்த மாட்டேங்குது, குட்டி குட்டியாக இருக்குது. தேடி தேடி சாப்பிட வேண்டியதாக இருக்கே. இன்னும் பெருசாக நல்லாயிருக்கும். பெருசு கிடச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அது சூப்பராக இருக்கும். இன்னும் இல்லையே வந்து இட்லி பொடிலாம் பண்ணலாம், அது இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். செம்ம சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் டைமுக்கு வந்து களிலாம் நிறைய பேர் செய்வாங்க இல்லையா, அந்த களி கூட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். களி செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.